நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சைமன் செபாஸ்டியன் அவர்களின் மாவீரர் நாள் உருட்டுக்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேத்துக்கு இந்த மாவீரர் நாள்னு கூட்டத்தை போட்டு நடத்தினாருங்க. ஐயோ முடியல, எத்தனை உருட்டி வச்சிருக்காரு தெரியுமா? ஒவ்வொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். உனக்கு கறி ஆந்திராவில இருந்து வருகிறது, பால் ஆந்திராவில இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார். நீ கேள்வி பண்ணு, சிரி. ஒரு நாள் பார், என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள் அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறானே. ஸ்ரீலங்கால இருந்த பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல மாடு வளர்க்கணும்னு எப்போ அவர் கனவு கண்டாரு? அவருடைய கனவை நினைவாக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்றாரு. வெகுமானம் வருமானம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை. கல்விதான் ஒருவருக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஆட பாவி, இன்னும் அதை விடலையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லே மற்றன்றது மாடல்ன்றது ஐயோ, ஏற்கனவே இதே குரலை சொல்லி ஏற்கனவே ஒரு இடத்துல இதே மாடுன்ற விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த வீடியோவை எடுத்து போட்டு நம்ம ஏற்கனவே உரிச்சிட்டோம். மறுபடியும் அதே தான் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்களேன். இதையும் உட்கார்ந்து கேட்டு கை தட்டிங்களாடா டேய். ஒருத்தனுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், அந்த கல்வியை தவிர வேற எந்த செல்வமுமே சிறந்த செல்வம் கிடையாது. அழியாத செல்வம் அப்படின்னா அது கல்விதான் அப்படின்றதான் அந்த குரல் குறிக்குது. இடையில சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ரியாக்ஷன் லைட்டா பாருங்க. பெருமகனார் தந்தல்லிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள். இந்த ஆளு பேசுன்னு பேசிட்டு போயிடுவாரு. இவனுங்க நம்மளெல்லாம் போட்டு ஏறி அடிப்பானுங்க. இந்த ஆளு சோசியல் மீடியாவையும் பார்க்க மாட்டாரு, ஒன்னையும் பார்க்க மாட்டாரு. நம்மளெல்லாம் போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவானுங்க. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஏன் சோகமா இருக்காங்க? இந்த மொட்டை ராஜேந்திரன் மீம் ஒண்ணு உண்டு தெரியுமா? இது சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம். சீமானனுக்கு கரெக்டா சூட் ஆகுங்க. நாட்டுக்கோழி கறி 650 ரூபா. நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண 100 ஏக்கர் 50 ஏக்கர் 60 ஏக்கர் 700 ஏக்கர் 300 ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயும்டா. என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் 1/2 லிட்டர் 2 முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதான். தொட்டா தூக்கி வீசிடுவாங்க. ஏன்? நான் சொல்றதை செய், உடலை உறுதி செய், முடிஞ்சா படி. ஏன்? படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கு அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை. இதுக்கு பேர் என்ன? பாலிசி. பாலிசி பாலிசி ப்ரோ, பாலிசி. பெரிய மண்ணாங்கட்டி பாலிசி. பாலிசி படிக்க முடிஞ்சா படின்னு சொல்றதுக்கு பேர் பாலிசியா? இவருடைய பிள்ளைய மட்டும் பகுமானமா அமெரிக்கன் ஸ்கூல்ல 25 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து சேர்த்துருவாரு. ஆனா மத்தவங்க வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்க முடிஞ்சா படி. இவர் பேசுறதுக்கும் கீழே வந்து விசில் அடிச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே உங்களுக்கு எல்லாம் மூளை மழுங்கி போயிருச்சாடா டே? எனக்கு ஒரு டவுட்டுங்க. இது மாவீரர்களை போற்றும், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு கூட்டம் தானா? இல்ல ஆடு மாடு மேய்க்கிறது எப்படி, ஆவின் பாலை கறக்கிறது எப்படி, படிக்காதவனுக்கும் நாங்க எப்படி வேலை கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி இவருடைய இந்த முட்டாள்தனமான கொள்கைகளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான கூட்டமா? எங்கும் பண்ணை என் பிள்ளைகள் சாப்பிடுவார். 1/2 லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சுப்பேன். 2 முட்டை 1/2 லிட்டர் பால் குடா. பக்கத்துல உடற்பயிற்சி கூட வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அருமையா கதை சொல்றாரு பாத்தீங்களா? இந்த டிக்டாக் காலத்திலே இருக்கிறாரு போலங்க. பேக்ரவுண்ட்ல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாட்டை போட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்ல சட்டையில பின்னாடி இந்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிட்டு சுத்துவானுங்கல்ல, அந்த மாதிரி போகணும்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா, குதிராளி சம்பா, எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டுல இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நொடி நான் தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகி சுமாட்டோ. சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. இவர் சொல்றப்போ சிரிச்சானுங்கல்ல, அவனுங்க தான் பாதி பைத்தியமா இருக்கானுங்கன்னு அர்த்தம். அவனுங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் தெளிஞ்சிட்டானுங்கன்னா சரியாயிரும். இல்லன்னா இவர் சொல்றதுக்கு கை தட்டி உண்மையாவே அதுக்கு விசில் அடிச்சு கொண்டாடுறானுங்க தெரியுமா, அதை வரவேற்கிறானுங்க தெரியுமா. அவனுங்க எல்லாம் முழு பைத்தியமா ஆகி அவனுங்க முழு பைத்தியத்தையும் தாண்டி வேற ஏதாவது இருக்குன்னா அங்க போயிட்டானுங்க.
அவனுங்களை நம்ம திருத்தவே முடியாது, அவனுங்களை நம்ம திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஆனா இந்த பாதியார்னு சிரிச்சிருக்கானுங்க தெரியுமா, அவனுங்க பாதி நிலையில இருக்கானுங்கன்னு அர்த்தம். அவனுங்களை எப்படியாவது காப்பாத்திரணும். அடுத்து என்ன படம்ப்பா, அடுத்து என்ன படம்? வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது, எங்கள் அண்ணனுக்கு தெரியுது. அதே எங்கள் அண்ணன் பொட்டன்னு சொல்லிட்டார், ஒரு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருப்பான் படம். அவர் நான் வருத்தம் பண்ணல, ஒன்றும் இல்லை, தம்பி வருத்தமாக இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனா இந்த படம் என்னப்பா போடுதாப்பா, அதனால் என்னையே பார்த்தாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லை. அப்போ எனக்குப்பா படத்தை தான் சொல்கிறாரு, நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்லை. காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் வந்துடும். தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் தான். அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும். எப்படி? தம்பி படம் மாதிரி. அப்போ அது ஓடி இருக்கு தம்பி படம் மாதிரி. அடுத்த வார்த்தை நம்ம திரையிலையும் அடிக்கணும், தரையிலையும் அடிக்கணும், அப்போ தான் நமக்கு விடுதலை வரும். அப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து என்னப்பா படம்? இந்த பகலவன் கதையை சொல்கிறேன், அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்னென்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்கிறேன், அருமையாக இருக்குது, இதை எடுங்க சின்ன பசங்களை வச்சு சொல்கிற கதை நல்லா இருக்குது. எங்கள் அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர், தமிழேந்தி அவருக்கு பேர். அண்ணா இவர் தூய தமிழ்லேயே அண்ணா பேசுகிறாங்க. அதனால தான் நம்ம முன்னவர்கள்லாம் தமிழை கொட்டிட்டாங்க, நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழேந்திய பொறுப்பாக வச்சுருக்கேன்னு நாங்கள் அண்ணன். அவர் என்கிட்ட கோபம்ங்கிறது என்ன போடாவடான்னு தான் பேசுவாங்க. டேய், கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம், சீமானின் சினம், சீமானின் சீற்றம், அப்படி எடு. இவர் எங்காலு, அவர் சும்மாவே ஆடுவார். நீங்கள் சலங்கையே வேறு கட்டுறீங்களா? அந்த சலங்கை எப்போ கட்டப்படுது? 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. இவர் விடுற இந்த ஓலா கேப்ஸ் கதைகளை கீழ இருந்து கை தட்டிட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்க இங்க இருக்கிற வரைக்கும் இவரு கதை சொல்றதை நிப்பாட்டவே மாட்டார். இல்ல எப்ப பார்த்தாலும் தமிழனுக்கு மானமும் இல்ல வீரமும் இல்ல அப்படி இப்படின்னு போற இடத்துல எல்லாம் இதான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஓட்டு எதிர்பார்க்கறது, அரசியல் செய்யறது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட. என்னையா வெக்கமா இல்லையா? இந்த காணொலியிலேயே நீங்க பாத்திருப்பீங்க, தமிழனுக்கு தான் வீரமும் கிடையாது மானமும் கிடையாது. என்ன மானம் கிடையாது வீரம் கிடையாது? நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு தமிழனுக்கு மானம் கிடையாது வீரமும் கிடையாதுன்னா, திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுனால தமிழனுக்கு மானம் கிடையாது, திராவிட கட்சிகளை ஆதரிக்கிறதுனால வீரம் கிடையாதுன்னு சொல்றாரா? அப்ப திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஆதரிக்கிற எல்லாருமே மானமும் வீரமும் இல்லாத எல்லா கோழைகளும் மண்டையில அறிவு இல்லாதவங்கன்னு சொல்ல வராரா? இவருக்கு வாக்கு செலுத்தாத தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் முட்டாளு. இவரும் இவருடைய கூட்டமும் இவருடைய கட்சியும் மட்டும்தான், இங்க கட்சியில இருக்கிறவங்களும் இவருடைய அல்லக்கைகளும் தொம்பிகளும் எல்லாருமே தான் அறிவும் மானமும் வீரமும் மிக்கவர்கள். வெறும் பேச்சாளர்கள் தாண்டா அவங்க கட்சியில. வெறும் பேச்சாளர்களை மட்டும் வச்சுக்கிட்டு மானமும் வீரமும் மேடையில நின்று மைக்க பிடிச்சிட்டு கத்தி பேச தெரிஞ்சுக்கிட்டா உடனே மானமும் வீரமும் உள்ளவங்கள, உங்களுடைய மானத்தையும் வீரத்தையும் நாங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். சும்மா போற வர மேடையில எல்லாம் தமிழனுக்கு மானம் இல்ல வீரம் இல்ல அறிவு இல்ல, என்னமா இவனுங்கெல்லாம் அப்படியே பெரிய அறிவாளிகள். ஆனா ஒண்ணுங்க, இந்த பாதி விசில் சத்தம் குறைஞ்சிருக்கு. உண்மையா சொல்லணும்னா அதான் நடந்திருக்கு. பாதி பைத்தியங்கள் தெளிஞ்சிருச்சு, அது நல்லா தெரியுது. சொல்ல போனா இதே கூட்டம் திருச்சியில நடந்திருக்குங்க. அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்களுடைய தலைமையில முன்னாள் நாத்தாக்கா நிர்வாகிகள்லாம் போய் இதே மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷம். இதுல பேசுறப்போவே பிரபாகரன் அவர்களை சந்திச்சதை பத்தி பேச ஆரம்பிச்சு 2026 தேர்தல் கிட்ட விட்டாரு பாத்தீங்களா? அதுதான் பிரபாகரன் அவர்கள் போர் அங்க இலங்கையில உச்சகட்டத்துல இருக்கிறப்போ கூட இவருடைய படம் கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்களேன். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று, ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 ஸ்டார் வாங்கிட்டான். திரையுலகின் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் மக்கள் வெற்றி பெற வச்சிருக்காங்க. அவருடைய உழைப்புக்கும் அவருடைய இதுக்கும் அவருக்கு அந்த பெயர் கிடைச்சிருக்கு, திரையுலக சூப்பர் ஸ்டார்னு. அவர் அந்த பட்டத்தை வாங்கிட்டு அவரு அதுக்கேற்ற இதுல இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் சூப்பர் ஸ்டார்னு இவரை சொல்லிக்கிறாரு. இவருக்கு யாரு கொடுத்தது இந்த பட்டம்? மக்கள்லாம் எங்க இவருக்கு ஓட்டு போட்டு ஏதாவது அவரை கொண்டு போய் முதலமைச்சரெல்லாம் ஆக்குனாங்களா? அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா ஆக்குனாங்களா? இவரே எப்படி ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாரு? அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்கு காப்பகத்துல ஒரு புலி, அது புலி. அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அந்தவன் ஏதோ பேசி பாக்குறான், ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான், இங்கிலீஷ்ல சொல்றான், அது கேட்க மாட்டுது, ஹிந்தியில சொல்றான் கேட்க மாட்டுது. ரொம்ப நேரமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து போன நம்மாலு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான், கேட்டுருது. கீழே போடுறான், அது தமிழ் புலிடா, அது தமிழ் புலிடா. ஐயா, புலிக்கு எப்படியா தமிழ் புரியும்? ஐயா முடியலையா? உங்க கட்டுக்கதைக்கு ஒரு அளவில்லையா? யோ
இந்த ஜூல எல்லாம் இருக்கிற புலிகள் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து இந்த கமெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து தமிழ் ஆட்கள் இப்ப இங்க இருந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை வந்து அது புரிஞ்சுக்கும், ரைட்டு. ஆனா வடநாட்டுல அந்த பராமரிப்பாளரா இல்லாத ஒரு ஆளு அவரு போய் புலிகிட்ட ஏதோ சொன்னாராமா, புலி புரிஞ்சுக்கிட்டு புலி வந்து ரியாக்ட் பண்ணிச்சோ ஏதோ பண்ணிச்சோ தெரியல. ஆனா புலிக்கு அது புரிஞ்சிருச்சாமா. புலிக்கு தமிழ்லாம் என்னன்னு தெரியாது, தமிழ் வார்த்தைகள் தெரியாது, தமிழ் எழுத்துக்கள் தெரியாது. புலி எப்படிங்க தமிழ் சொல்றது கேட்கும்? ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்கிட்ட வந்து சிட் டவுன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கமெண்ட் புரியும், நம்ம என்ன சொல்றோம்ன்றது புரியும். அதுக்கு தான் அது உட்கார்மையிலேயே சிட் டவுன் அப்படின்றதுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்செல்லாம் அது இருக்காது. ஆனாலும் அறிவுதான்டா டேய். எப்படிங்க இந்த மனுஷன் இவ்வளவு பொய் புரட்டையும் சொல்லிக்கிட்டு தைரியமா நடமாடுறாரு? மறுபடியும் அதே தாங்க சொல்றாரு. இந்த மாடல்ல மற்றையவையெல்லாம் ஐயோ முடியல. எப்பவோ சொன்னது இன்னும் வரைக்கும் ஒரு அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல போல இருக்கு. சரிங்க மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.